2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்ந்திடும் இந்த சட்டமன்ற பேரவையின் முன் வைப்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். ஒரு லட்சம் மகளிரை தொழில் முனைவோராக உயர்த்திடும் பெருந்திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும் என்று சட்டப்பேரவையில் இன்று நிதியமைச்சர் பட்ஜெட்டை தாக்கல் செய்து அறிவித்துள்ளார். அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு அவரவர் விருப்பத்தின் பேரில் கைக்கணினி அல்லது மடிக்கணினி வழங்கப்படும் என்றும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். பட்ஜெட்டின் டாப் 5 அறிவிப்புகளை தற்போது பார்க்கலாம். இந்த அரசு பொறுப்பேற்ற 4 ஆண்டுகளில் 78,882 நபர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 40,000 பணியிடங்களை வரும் நிதியாண்டிலேயே நிரப்பும் பொருட்டு உரிய நடவடிக்கைகளை அரசு துரிதமாக மேற்கொண்டு வருகிறது. 4 வருடங்களுக்கு முன் மக்கள் மன்றத்தில் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக தமிழ்நாட்டின் பல்வேறு கலை, அறிவியல், பொறியியல், வேளாண்மை மற்றும் மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து கல்லூரிகளிலும் பயின்று வரும் மாணவர்களுக்கு உயர் தொழில்நுட்ப சாதனங்களை வழங்கிட திட்டமிட்டுள்ளது. முதல் கட்டமாக அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு அவரவர் விருப்பத்தின் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் கைக்கணினி அல்லது மடிக்கணினி வழங்கப்படும். எதிர்காலத்தில் உயர் தொழில்நுட்ப உலகில் நமது இளைஞர்கள் அறிவாயுதம் ஏந்தி வெற்றி பெறும் வருவதை இது உறுதி செய்திடும் நோக்கில் அறிமுகப்படுத்தும் இத்திட்டத்திற்காக 2025-26 நிதியாண்டில் 2,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். தமிழ்நாட்டின் அனைத்து நகரங்களும் இணைந்து பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஓசூரில் 5 லட்சம் சதுரடி பரப்பில் உயர்தர அலுவலக வசதிகளை கொண்டு 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டைடல் தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஒன்றும், விருதுநகர் மாவட்டத்தில் புதிய மினி டைடல் பூங்கா ஒன்றும் அமைக்கப்படும். 10,000 நபர்கள் வேலைவாய்ப்பு பெற்றிடும் வகையில் மதுரை மாவட்டம் மேலூரிலும் 10,000 நபர்கள் வேலைவாய்ப்பு பெற்றிடும் வகையில் கடலூரிலும் 2 காலனி தொழில் பூங்காக்கள் 250 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைக்கப்படும். வார்ப்பக தொழில் பூங்கா ஒன்று அமைக்கப்படும். சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் வரையிலான 15.46 கிலோமீட்டர் தூரத்திற்கு 9,335 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், கோயம்பேடு முதல் ஆவடி வழியாக பட்டாபிராம் வரையிலான 21.76 கிலோமீட்டர் தூரத்திற்கு 9,744 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மற்றும் பூந்தமல்லியிலிருந்து திருப்பெரும்புதூர் வழியாக சுங்குவார் சத்திரம் வரையிலான 27.9 கிலோமீட்டர் தூரத்திற்கு 8,779 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் நீட்டித்திடும் வகையில் விரிவான திட்ட அறிக்கைகள் பெறப்பட்டுள்ளன. இவ்விரிவான திட்ட அறிக்கைகள் ஒன்றிய அரசின் மூலதன பங்களிப்பினை பெறுவதற்காக விரைவில் அனுப்பப்படும். சேலம் விமான நிலையத்திற்கென 350 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் கையகப்படுத்தப்படும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னைக்கு அருகே பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் தென் தமிழ்நாட்டிற்கு சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்கவும், மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி குன்றிய பகுதிகளின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்காகவும் ராமநாதபுரம் மற்றும் ராமேஸ்வரம் பகுதியில் புதிய விமான நிலையம் ஒன்று அமைக்கப்படும். சங்ககாலம் தொட்டு தமிழரின் கப்பல் கட்டும் வரலாறு நீண்ட நெடிய மரபை கொண்டது. தமிழரின் இத்தகைய கடல்சார் மரபை மீட்டெடுத்திடவும், தமிழ்நாட்டை உலகளாவிய கப்பல் கட்டும் மையமாக நிறுவிடவும் தமிழ்நாடு கடல் போக்குவரத்து உற்பத்தி கொள்கை 2025 ஒன்றை அரசு அறிமுகப்படுத்தும். கப்பல் மற்றும் படகு வடிவமைப்பு மற்றும் கப்பல் சட்டகம், கட்டுருவாக்கம், ஷிப் ஹல் ஃபேப்ரிகேஷன் மற்றும் கப்பல் இயந்திர உற்பத்தி, ஷிப் என்ஜின் புரொடக்ஷன் ஆகிய துறைகளில் முதலீடு மற்றும் புத்தாக்கத்தை ஊக்குவிக்கும் நோக்கங்களை கொண்டு இப்புதிய கொள்கை அமைந்திடும். இந்த தொழிலின் வருகையின் மூலம் கடலூர் மற்றும் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் 30,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும். மேலும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை வளர்ச்சிக்கும் இக்கொள்கை வித்திடும்.
சென்னையிலிருந்து தூத்துக்குடி வரை, கடலூரிலிருந்து பல்லடம் வரை தமிழகத்தில் பரவலான தொழில் வளர்ச்சிக்கு பாதை அமைக்கும் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் உங்கள் பகுதிக்கான திட்டங்கள் என்ன என்பதை தற்போது காணலாம். மின்னணு துறையின் எழுச்சியை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் என்ற 5 திட்டம் 500 கோடி ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்பட உள்ளது. சென்னையில் செமிகண்டக்டர் வடிவமைப்பு மையம் 100 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படுவதோடு உலகின் சிறந்த செமிகண்டக்டர் வடிவமைப்பு நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில் தொடங்க ஊக்குவிக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். கோவை அருகே சூலூரிலும் பல்லடத்திலும் தலா 100 ஏக்கர் பரப்பில் செமிகண்டக்டர் உற்பத்திக்கான இயந்திர தொழிற்பூங்காக்கள் அமைக்கப்பட உள்ளன. இவை கோவை மண்டலத்தின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் என்றும் அமைச்சர் கூறினார். ஓசூரில் பிரம்மாண்டமான டைடல் தகவல் தொழில்நுட்ப பூங்காவும், விருதுநகரில் மினி டைடல் பார்க்கும் அமைக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் கூறப்பட்டிருக்கிறது. ஓசூர் நகரத்தையொட்டி அறிவுசார் பெருவழித்தடம் அமைக்கப்படும் என்றும், இங்கு உலகளாவிய நிறுவனங்கள் தொழில் தொடங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தலா 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு தரும் வகையில் மதுரை, மேலூர், கடலூரில் 2 காலனி தொழிற்பூங்காக்கள் அமைக்கப்பட உள்ளன. திருச்சியில் 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் வார்ப்பக மற்றும் பொறியியல் தொழிற்பூங்கா அமையவுள்ளது. தூத்துக்குடியில் செயற்கை இழை மற்றும் தொழில்நுட்ப ஜவுளி பூங்கா அமையவுள்ளது. கடலூர், புதுக்கோட்டையில் தொழிற்பூங்காக்கள், கோவையில் மோட்டார் பம்ப் மற்றும் வார்ப்பக தொழிலுக்கான உயர்திறன் மையம் அமைக்கப்பட உள்ளது. ராமேஸ்வரத்தில் விமான நிலையம் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். திருமுடிவாக்கம், மணப்பாறை, சூரியூர், கருத்தப்புளியம்பட்டி, நரசிங்கநல்லூர், தனிச்சியம், நடுவூர், சாரம் ஆகிய 10 ஊர்களில் சிட்கோ தொழிற்பேட்டை அமைக்கப்பட உள்ளது. தேனியில் நறுமணப் பொருட்கள், நாமக்கல்லில் முட்டை சார்ந்த உணவுப் பொருட்கள், பரமக்குடியில் மின்கடத்தி உபகரணங்கள், தஞ்சையில் கைவினைப் பொருட்கள் உள்ளிட்ட தொழில்களுக்கு உதவ பொது வசதி மையம் ஏற்படுத்தப்பட உள்ளது.